மணிரத்னம் டைரக்ஷனில் உலகநாயகன் கமல்ஹாசன், சிலம்பரசன், த்ரிஷா, ஜோஜு ஜார்ஜ், அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லக்ஷ்மி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் தக் லைஃப். இந்த படத்தை இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தக் லைஃப் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த படத்தில் நம்ம கமல்ஹாசன் ரங்கராயன் நாயக்கர் சக்திவேலா வராரு. இவரை ஒரு கட்டத்தில் நம்ம சிம்பு சின்ன பையனாக இருக்கும்போதே காப்பாற்றுறாரு. இதனாலேயே நம்ம கமல்ஹாசன் சிம்புவை வளர்ப்பு பையனா வளர்த்துட்டு வராரு. ஒரு கட்டத்தில் வளர்ப்பு பையனா வளர்ந்து வர நம்ம சிம்பு கமலுக்கு எதிராகவே நிற்கிறாரு. ஃபைனலா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையான்றது தான் இந்த தக் லைஃப் படத்தோட மீதி கதையே. இந்த தக் லைஃப் படம் ரொம்பவே ஒரு டீசெண்டான படமாக வந்திருக்கு. படத்தோட ஸ்டார்டிங் ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு ரொம்பவே சூப்பராக போகும். நம்ம கமல்ஹாசனோட அந்த ஓல்டு போர்ஷன் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகியிருக்கு. டிஏஜின் ஒர்க்கை ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம சிலம்பரசனோட என்ட்ரி ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓ மாறான்ற அந்த ரேப் சாங்கில். அதே மாதிரி படத்தோட விஷுவலாக இருக்கட்டும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் டெக்னிக்கல் வைஸாக ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான படமாக தான் வந்திருக்கு. படத்தோட நெகட்டிவே படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான். படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் அது தட்டு தடுமாறி இன்டர்வெல்ல ரொம்பவே சூப்பராக முடிச்சிருந்தாங்க. ஆனால் செகண்ட் ஆஃப் தான் ரொம்ப ஸ்லோவாக பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலையும் என்கேஜிங் மூமெண்ட்டை மிஸ் பண்ணியிருக்காங்க இந்த தக் லைஃப் படத்தோட செகண்ட் ஆஃபில். செகண்ட் ஆஃப் மட்டும் படம் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா ஒரு நல்ல படமாகவே வந்திருக்கும். ஆனால் என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே இல்லாததுனால டீசெண்டான படமாக தான் வந்திருக்கு இந்த தக் லைஃப். இந்த படத்தில் கமல்ஹாசன், சிம்பு ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. போட்டு தான் நடிச்சிருக்காங்க. த்ரிஷாக்கு வேஸ்டான ரோல் தான், அபிராமிக்கு நல்ல ரோலை கொடுத்துருக்காங்க. ஐஸ்வர்யா லக்ஷ்மி மற்றும் அசோக் செல்வன் அவங்களுக்கு கொடுத்த ரோலை ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க. படத்தில் சாங்ஸ் மற்றும் பிஜிஎம் நல்லா தான் இருக்கு. ஆனால் பிஜிஎம்ல மட்டும் கொஞ்சம் குறைய பண்ணியிருக்காரு நம்ம ஏஆர் ரஹ்மான். மொத்தத்தில் இந்த தக் லைஃப் படம் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, கமல்ஹாசன், சிலம்பரசன், பிஜிஎம், சாங்கு, விஷுவலுக்காகவே ஒன் டைம் ட்ரை பண்ணலாம் இந்த தக் லைஃப் படத்தை. தக் லைஃப் படத்துக்கு நாங்கள் தர ரேட்டிங் 5க்கு 2.75 கொடுக்கலாம். அதுக்கு ஏற்ற படம் தான் இந்த தக் லைஃப்.